ஹாப்பினஸ் பாசிட்டிவாக நம்ம அதிகமாக கவனிக்கிறோமா, இல்லை நமக்கு தேவையே படாத விஷயத்தை அதிகமாக கவனிக்கிறோமா? அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையே, அந்த ஒரு வீடு இல்லையே அப்படின்னு, என்கிட்ட அந்த ஒரு வேலை இல்லையே, எனக்கு பிடிச்ச பொருள் இல்லையே அப்படின்னு இல்லாத விஷயத்தை நீங்கள் கவனிச்சா பிரபஞ்சத்துக்கு அனுப்ப போகிறோன்ற சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது. பாசிட்டிவாக யோசிச்சு அது ஆல்ரெடி எனக்கு நடந்துருச்சுன்னு நம்ம ஆழமாக நம்பணும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு டிலே அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை, நீங்கள் இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% உங்களுக்கு நடக்க போகுது, அதுவும் சீக்கிரம் நடக்க போகுது. எப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணால் போதும், உங்களோட லைஃப் ஈஸியாக மாதிரி எல்லாமே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை பிரபஞ்சத்தோட விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விதி, ஈர்ப்பு விதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஈர்ப்பு விதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா என்ன, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இன்ஸ்டன்ட்டில் நீங்கள் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 5 ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம், இதுதான் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ அந்த விஷயம் அதிகமாகும். இதுதான் முதல் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இதை தான் நம்ம எல்லாருமே தப்பாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம எதை கவனிக்கிறோமோ அது இன்னும் அதிகமாகுமா? அப்போது நம்ம எல்லாருமே ஹாப்பினஸ் பாசிட்டிவாக நம்ம அதிகமாக கவனிக்கிறோமா, இல்லை நமக்கு தேவையே படாத விஷயத்தை அதிகமாக கவனிக்கிறோமா? தேவையே படாத விஷயங்கள், ப்ராப்ளம், நெகட்டிவை தான் அதிகமாக கவனிக்கிறோம். அப்போ அந்த நெகட்டிவை நம்ம கவனிக்கும் போது என்ன நடக்கும், நம்ம எதை கவனிக்கிறோமோ பின்னாடியே நம்மளுடைய எனர்ஜி போகும். எங்கே பின்னாடியே நம்மளுடைய எனர்ஜி போகுதோ அங்கே இந்த கிரியேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். அதாவது அங்கே போய் அதை இன்னும் அதிகமாக உருவாக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தொடர்ந்து இந்த நெகட்டிவையே நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி அந்த நெகட்டிவுக்கு பின்னாடி போய் அந்த நெகட்டிவ் நம்மளோட வாழ்க்கையில் உருவாக்குறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் பிரபஞ்சம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளோட லைஃப்பில் நெகட்டிவ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எதை கவனிக்கிறோன்றது முக்கியம். அப்போ நம்ம பாசிட்டிவை கவனிக்கும் போது என்ன நடக்கும், அதுக்கு பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி இப்போ இந்த பாசிட்டிவான விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அதிகமாகும். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனிக்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இல்லையோ இல்லாத விஷயத்த அதிகமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ இல்லாத விஷயத்தை அதிகமாக கவனிக்கும் போது என்னாகும், அந்த விஷயம் இன்னும் இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட வெறும் 1000 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ கம்மியாக பணம் இருக்கே, ஒரு 10,000 இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு 1 லட்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இல்லாத விஷயத்த நீங்கள் கவனிக்கும் போது நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோம், இல்லைன்ற வைப்ரேஷனில் இருக்கோம். அப்போது இந்த 1000 ரூபாயும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் செலவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பணமும் உங்களை விட்டு போயிடும். அதே 1000 ரூபா தான் இருக்குது, ஆனால் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு அப்பாடா என்கிட்ட 1000 ரூபா இருக்குடா, சூப்பர், என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு இந்த 1000 ரூபாயை நீங்கள் கவனிக்கும் போது இதில் உங்கள் எனர்ஜி போய் இருக்குது அப்படின்றதுல எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இந்த 1000 ரூபா என்ன ஆகுனா இன்னும் மல்டிப்ளை ஆகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாய் இந்த 1000 ரூபா 2000, 3000, 4000 அப்படின்னு 10,000 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எதை கவனிக்கிறோமோ அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இந்த இது என்கிட்ட அந்த கார் இல்லையே,
அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையே, அந்த ஒரு வீடு இல்லையே அப்படின்னு, என்கிட்ட அந்த ஒரு வேலை இல்லையே, எனக்கு பிடிச்ச பொருள் இல்லையே அப்படின்னு இல்லாத விஷயத்தை நீங்கள் கவனிச்சா இருக்கக்கூடிய விஷயமும் உங்ககிட்ட இருந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால எந்த விஷயம் உங்ககிட்ட இல்லைனாலும் இப்போ என்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குப்பா அப்படின்னு அதில் நீங்கள் உங்களோட கவனத்தை செலுத்துனீங்கன்னா அந்த விஷயம் இன்னும் அதிகமாகும், உங்களோட லைஃப் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்த மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா நம்ம எழுதும் போது இல்லை டைப் பண்ணும்போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ஆழமாக பதியும். அதனால ஒன்று இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா செகண்ட் ரூல். இந்த ரூல் அப்படின்றது யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர், நாட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யார் அப்படின்றது தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது என்னடா ஒன்றும் புரியலையே, எனக்கு என்ன வேணுமோ நான் அதை அட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா சேம் அதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வரலாம். இப்போ அந்த கார் எனக்கு வேணும் 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 அப்படின்னா நம்ம வேணும்னு கேட்கும்போது என்ன வைப்ரேஷனில் நம்ம இருக்கோம், அப்போ அந்த கார் நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற சிக்னலை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோமே தவிர அந்த கார் என்கிட்ட இருக்குன்ற சிக்னலை நம்ம அனுப்பலை. அதனால தான் நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கார் வேணும்னு சொல்லாமல் அந்த கார் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி, அந்த காரை ஆல்ரெடி எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க யூனிவர்ஸ் நன்றி அப்படின்னு இல்லாத விஷயம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நம்ம பேசணும், நடந்துக்கணும், யோசிக்கணும், உணரணும், நம்பணும். அப்போ தான் அந்த விஷயம் பிரபஞ்சத்துக்கு போய் அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ப்ரே பண்ணும்போது கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் போதே எனக்கு அந்த கார் கொடுங்க, எனக்கு அந்த வீடு கொடுங்க அப்படின்னு கேட்காம அந்த காரை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்லணும். இதுதான் உச்சக்கட்ட நம்பிக்கை. எல்லாருக்குமே நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும், கேட்டதை கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுலேயே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிலீவ்னா நம்ம எது சொல்கிறது, நடக்காத விஷயம் நடந்துட்ட மாதிரி நன்றி சொல்கிறதா இருக்கிறதுலே ஹையஸ்டான ஒரு பிலீவ். அப்போ நம்ம கடவுளை எவ்வளோ நம்புகிறோம், அப்போ நம்ம நம்புகிற விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் முக்கியம். அப்போ இதுக்கப்புறமா எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அது வேணும், இது வேணும் நீங்கள் நினைக்காம அது ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் உணரணும். அப்போ நம்ம யார், அப்போ நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ இதுதான் நம்ம யார், அப்போ ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்ற வைப்ரேஷனில் இருக்கும்போது அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரே பண்ணால் கூட அது கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் உங்களோட வைப்ரேஷனை மாற்றிக்கோங்க. இதுதான் 2வது ஃபார்முலா. 3வது ஃபார்முலா, வாட் யூ புட் அவுட் யூ கெட் பேக். நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டன் வரும். அப்போ நம்ம எதை கொடுத்தாலும் அது நமக்கு ரிட்டன் வரும். அதுலேருந்து நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம ஒரு நெகட்டிவை வெளியே கொடுக்குறோம், நம்ம யோசனைகள் மூலமாக, உணர்வு மூலமாக, ஒரு நம்பிக்கை மூலமாக ஒரு நெகட்டிவை நம்ம கொடுக்குறோன்னா அந்த நெகட்டிவ் நமக்கு ரிட்டன் வந்தே ஆகணும். இதுதான் பிரபஞ்சத்துடைய விதி. ஒன்ஸ் அந்த நெகட்டிவை கொடுத்துட்டு எனக்கு நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டன் வரும். கல்லை நம்ம மேலே தூக்கி போட்டுட்டு அது எனக்கு கீழே வரக்கூடாதுன்னு நினச்சா முடியுமா? நம்ம மேலே தூக்கி போட்டால் அந்த கல் 100% கீழே வரும். அப்போ இந்த ஒரு ஆக்ஷன் நம்ம ஒன்று பண்ணிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் நடந்தே தீரும். அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால அந்த கல்லை போடும்போதே நம்ம என்ன மேலே போடுறோம் அப்படின்றத கவனித்து நம்ம போடணும். அப்போ நம்ம கல்லை மேலே தூக்கி போட்டால் நம்ம மேலே பட்டு அது ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு ஃப்ளவர்ஸை நம்ம தூக்கி போட்டால் அது நம்ம மேலே பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி நமக்கு வரும். அப்போ எதை நம்ம தூக்கி போட போகிறோன்ற ஆப்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதாவது நம்ம எதை பிரபஞ்சத்துக்கு அனுப்ப போகிறோன்ற சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பாசிட்டிவாக யோசித்து, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி, பாசிட்டிவாக பிலீவ் பண்ணி அதை யூனிவர்ஸுக்கு அனுப்ப போகிறோன்னா, இல்லை நெகட்டிவான விஷயத்தை திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, பிலீவ் பண்ணி அதை யூனிவர்ஸுக்கு அனுப்ப போகிறோன்னா, நான் எதை கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் வரும். அப்போது நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் நெகட்டிவே நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் நெகட்டிவ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் கொடுக்கறத நெகட்டிவாக கொடுத்துட்டு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம கொடுக்கறத பாசிட்டிவாக கொடுக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு, நடந்துச்சு, தேங்க்யூ அப்படின்றது தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க என்னை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணங்கள் உணர்வுகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னாகும், திரும்ப அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம எதை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ
இது அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் அந்த நெகட்டிவாக நம்ம கொடுப்போம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்போ அந்த அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு தான் நான் ஃப்ரீ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ கோர்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து ஃப்ரீ கோர்ஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த அன்கான்ஷியஸில் வரக்கூடிய நெகட்டிவான விஷயத்த நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் 3rd ரூல். ஓகே, அடுத்து 4th ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையாக உருவாகும். வாட் யூ பிலீவ் இட் ஹேப்பன்ஸ் இன் டு யுவர் ரியாலிட்டி. நம்ம எதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கை தான் இந்த இடத்துல எல்லாமே. நம்மளோட ஆழ்மனது ஒரு விஷயத்தை நம்பிருச்சு அப்படின்னா அது ரியாலிட்டியில் எப்படினாலும் கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ இந்த இடத்துல நம்பிக்கை தான் முக்கியம். அப்போ நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம் விஷுவல் பண்ணும்போது, இல்லை ஒரு அஃபர்மேஷன் பண்ணும்போது, ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது, வேறு ஏதாவது மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் மற்ற நேரத்தில் அதை நம்பாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ அது இன்னும் டிலே ஆகும், அது நமக்கு நடக்காது. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, பண்ணும்போதும் சரி, முக்கியமான விஷயம் நம்பணும். அதை ஆழமாக நம்பணும். பிரபஞ்சத்தை ஆழமாக நம்பணும், இல்லை அந்த கடவுளை நம்ம ஆழமாக நம்பணும். அது ஆல்ரெடி எனக்கு நடந்துருச்சுன்னு நம்ம ஆழமாக நம்பணும். அந்த நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையை உருவாக்குது. இப்போ உங்களோட வாழ்க்கை 95% ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள் நம்பினதுனால தான் இப்போ உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்பிக்கை தான் இந்த இடத்துல முக்கியம். அப்போ அந்த விஷயம் எனக்கு நடக்கும், எனக்கு அவங்க கூட மேரேஜ் ஆயிடுச்சுன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அந்த பணம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் ஆழமாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வாட் யூ பிலீவ் இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் பிலீவ் பண்ணுறது உங்களுக்கு இந்த ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, 5th ரூல் என்ன அப்படின்னா, நம்மளோட இமேஜினேஷனில், நம்மளோட மனசில் எதை ஹோல்டு பண்ணுறோமோ அது நம்மளோட ரியாலிட்டியில் நடக்கும். ஸோ இமேஜினேஷனில், ஸோ வாட் யூ ஹோல்ட் இன் யுவர் இமேஜினேஷன் இட் வில் ஹேப்பன் இன் யுவர் ரியாலிட்டி. ஸோ நம்ம இமேஜினேஷனில் ஹோல்டு பண்ணுறத நம்ம அடுத்து நம்ம கையில் ஹோல்டு பண்ணுவோம். அதாவது நம்மளோட ரியாலிட்டியில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கற்பனை பண்ணுறது உண்மையாகவே இது கற்பனை தானா இல்லை உண்மையாக நடக்குதான்னு நம்மளோட மனசுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. அப்போ நம்ம கண்ணை மூடி அதை கற்பனை பண்ணிட்டாலே நம்மளோட மனசு இது உண்மையாகவே நடக்குது போல் அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த விஷயம் உணர்வாக நம்மளோட உடம்புல வந்து நம்மளுடைய உடம்பும் இது உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு நம்மளோட உடம்பும் நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் கிரியேட் ஆகி உடம்பும் அதை நம்பிடுச்சு, மனசும் அதை நம்பிடுச்சு. அப்படின்றப்போ அந்த விஷயம் நமக்கு உடனே நடக்கும். எதை நம்ம கற்பனை பண்ணுறோமோ அது நமக்கு நடந்தே தீரும். அதனால நீங்கள் டைம் எடுத்து விஷுவலைசேஷன் எப்பயுமே நீங்கள் பண்ணணும். கண்ணை மூடி கற்பனை பண்ணணும். இதே இந்த ஃப்ரீ கோர்சஸ்லேயே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இல்லை நம்மளோட சேனல்லேயே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒருவேளை நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸில் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜேர்னியை இங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாமல் நம்மளுடைய வெப்சைட்டையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் அதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ கைடன்ஸ்லேயும் நிறையா கோர்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மணி மேனிஃபெஸ்டேஷன், ரிலேஷன்ஷிப், அதுன்னு நிறையா கோர்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்கும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் தான் நிறையா விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ கைடன்ஸ் அது நம்ம நிறையா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் 2 லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் இந்த லைவ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 31st 2 days மணி மேனிஃபெஸ்டேஷன் லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் June 3 and 4 ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனுடைய லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதுவும் வெறும் லோ ப்ரைஸில். என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.